கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை, உங்களுக்கு வாக்கு பண்ணினதை, கர்த்தர் உங்களுக்காக வாக்களித்ததை கர்த்தரை நம்பிதான் நான் வாழணும். வசனம் தான் என்னுடைய வாழ்க்கை, வசனம் தான் என்னுடைய ஆதாரம். அப்ப வசனத்தையே அவன் நம்புகிறபடினால், வாழுகிறபடினால் அவனை கர்த்தர் பூரண என்ன சமாதானம் அப்படின்னா என்னங்க, அவன் பரலோகம் போற வரைக்கும் ஒரு குறைவில்லாமல் நிறைவாய் வாழுகிற வாழ்க்கை, வியாதி இல்லாத வாழ்க்கை, தரித்திரம் இல்லாத வாழ்க்கை, பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை, புலம்பல் இல்லாத வாழ்க்கை, ஆமே சோதர கண்ணீர் வடிக்காத வாழ்க்கை. சொல்லுங்க, எப்பொழுதும் அவனுடைய தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிற வாழ்க்கை, எப்பொழுதும் கையில் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிற வாழ்க்கை, எப்பொழுதும் நன்றாய் ஓங்கி வளர்ந்து பனம்பரம் போல ஒளிவு மரம் போல ஓங்கி வளருகிற ஒரு வாழ்க்கை, எப்பொழுதும் நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கை. நீங்களும் நானும் இந்த காலவேளையில் கிருபை பெற்றவர்கள். ஏன் தெரியுமா? அன்றைக்கு இயேசு கிடையாது தாவீதுக்கு, இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு இயேசு ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தாவீதை காட்டிலும் அதிகமா நம்ம ஆண்டவரை தேடணும். ஏன் தெரியுமா? உங்களுக்காக எனக்காக இயேசு ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அன்றைக்கு தாவீதுக்கு ஜெபிக்க ஆள் இல்லை, இன்றைக்கு உங்களுக்கு இயேசு ஜெபித்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஊழியக்காரன் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். ஆகையினால நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். அதனால அவனை காட்டிலும் அதிகமா நம்ம இயேசுவை தேடணும். வசனத்தை காத்து கொள்ளணும், வசனத்திற்கு கீழ்ப்படியணும், வசனத்தை கனம் பண்ணணும், வசனத்துக்கு மரியாதை கொடுக்கணும், வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களை கனம் பண்ணணும், வசனத்தை உறுதியா என்ன பண்ணணும், கடைசியில பற்றி கொள்ளணும், அதையே நான் பிடித்து கொள்ளணும். இதெல்லாம் செய்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை, உங்களுக்கு வாக்கு பண்ணினதை, கர்த்தர் உங்களுக்காக வாக்களித்ததை கர்த்தர் செய்ய வல்லவராயிருப்பார்.